தன்னாலே கண்டேனோ நானே அவ வப்புளிக்க ரொட்டு மேலே நின்னாடி பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் இஷ்டப்பட்ட வாரேனட்டா இல்ல விட்டா போறேனட்டா அத்தோரமாக இருக்கும் கத்தாடி தோப்புக்குள்ள திட போனே கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ வப்புளிக்க ரொட்டு மேலே நின்னாலே ஏன் மைக்கில் சவுண்டில் நினைச்சேன் டேய் தம்பி இறங்குப்பா பெரிய சேட்டு மையன் இங்கே போ இங்கே ஏறிக்கிட்டு இருக்கே தாலி மாடு வத்த போறியோ ஏற்கனவே தாலி கடுப்பு மஞ்சள் இருக்கேன் ஹலோ ப்ரோ ப்ரோ மைசெட் ப்ரோ விசில் வராம விசில் வரா ஆட ராமா நாடகத்தை நாளைக்கு மாற்றி வைப்போமா ஏன்னா வரும்போதே இந்த ஏய் தம்பி மேடையை சாச்சி யாரா எச்சப் மாடு மாதிரி போங்கடா நொக்கம்ட்டியா பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் மாத்தி பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா டேய் டேய் முண்டை கேமரா அங்கே இருக்குடா அப்படின்னா பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா கூட்டி முடிய வர பாயலைய சுருட்ட வேணாமா சும்மா இருக்குமா கூத்து முடிய வர பாயலிங்க சுருட்ட வேண்டாமா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தூங்கும் போது புரட்ட விடாது கூத்து முடிஞ்ச உடனே நல்லாலேன்னு புறணை வேஜாதே பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு முன்னாடி பீடி வத்த வைங்கப்பா எந்த பெரிய மனுஷன் சின்ன பிள்ளையோட சேர்ந்து தண்ணி அடிச்சா நாடு விளங்குமா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கணும் சின்ன பையில அம்மாக்காரில் தண்ணி அடிக்கும் போது எனக்கு 2 ஒன்ஸ் ஊத்துறான்னா அப்போ ஊற்றி குடிச்சு விட்டு உன் வெதரில் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்புறம் அடிச்சு விட்டேன் நக்கி விட்டேன்னு ஏன் வர்றேன் ஐயோ மைசெட் ப்ரோ இங்கே கொஞ்சம் கவனிங்க ப்ரோ என்ன அதானே ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் வெதர்னா கொட்டையா தம்பி இவனை பெட்டியை தூக்கி விட்டு இவனை புதுக்கோட்டை போச்சல செகில் அரைஞ்சு விடுவேன் அதேன் ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒரு ஒம்பளை மட்டும் உட்காந்து உழ வச்சாலாம் இவன் யாரா மருதமணி மய மாதிரியா இருக்கேன் யாரே டேய் தம்பி தம்பி மண்புழு போமுண்டு அங்கிட்டு நான் டேய் என்னடா மண்ணொலி பாம்பு மாதிரி கூட்டரம்ப கூடிருச்சு கே வேளாங்குடியில கிடா வெட்டு திருவிழாவில் கூட்டரம்ப படம் ஓட்டாங்களா கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு என்ன பாடலாம் பாடுவீங்களா ப்ரோ அப்போ உன்னை ஜெய்வனை வச்சிட வேண்டியதேன் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே சூத்தியம்பட்டி ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே சூத்தியம்பட்டியில ஆளு வந்து கூடிருச்சு நன்னானே இந்த ஆடறந்த கூட்டத்தில் நன்னாடு இந்த ஆளறந்த கூட்டத்தில் நன்னாடு காக்கடை நல்லா பாடுறானே இப்போ எல்லாரும் பெட்டிக்காரன் மண்டையை கவனிங்களேன் தலைய குளிக்கு ஆடையில ஆஹா நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா வெட்டி ஏலேக்கிற நாத்தா அங்க பூரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு நாத்தாங்க காவல்துறை இருந்தா மேல ஒரு பாலிய வன்கொடுமை போடணும் நாங்க அப்பெல்லாம் போய் சார் காவல்துறை வாங்க சார் அந்த பெட்டிக்காரன் கணேஷ் போல ஓட்டுறா சார் அதோட நீ உடக்க நாத்தாங்க பூரா நட்டு நாத்தாங்காலம் பூரா நட்டு அவவாரா சாயங்கால வேதனைப்பட்டு அவவாரா சாயங்காலம் வேதனை ஒண்ணுக்கு இருக்க இடம் இல்லாம எங்க சிப்ப திறக்கிறேன் பாரு உட்காரா பரிச்சை எழுதி ஃபர்ஸ்ட் எங்க வாங்கிட்டாரு சவுடால வருவா உட்கார் சிப்ப திறந்து என்னடா வெளிச்சத்தில் நல்ல ஆனா எழுதலாம்டா எதில் விட்டேன் வாங்க ஏய் ஏன்டேவா எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க பூரா நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்காய் எல்லாம் போட்டு நட்டு பஸ் மெதுவா போனேன் 100லே போ ஹாய் ப்ரோ
20 தாண்டாது இங்கும் அவவார பொழுசாய வேதனைப்பட்டு அவவாரா புழுசாய வேதனைப்பட்டு ஏன்டா மொட்டநாக்கு பையன் மயனே அவவார பொழுஜாய வேதனைப்பட்டுனா புதுஜா வேதனைப்பட்டுனா நாக்கு மொட்டநாக்கு ப்ரோ என்ன பாடுன்னா அதை பாடு ப்ரோ அது பாடு வீட்டில் சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிளட்டு பையன் வீட்டில் சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன் அவன் வீட்டில் 100 நாள் ஆக்குறேன் அவன் ஜெக்ஸு படம் பார்க்குறவன்டா இன்னைக்கு விலையெழுத்து போட்டுட்டானே இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் ஏன் ஆப்ப நாடு புனவாச சவுந்தர வாண்டிய காணாமே மாமதுரை சொக்கலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் தானா முளைத்தலிங்கம் தானா முளைச்சலிங்கம் அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம் கோடி ராமலிங்கம் ஆளுமா டோலுமா இஸ்கால கடி மாலுமோ ரத்த கொதிப்பு ஏன் மாமனா இருக்கிறது ரொம்ப அற வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சான் அண்ணானே ஆளு வந்து கூடிருச்சான் அண்ணானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ இருடா கேவலப்பட்ட மகனே மயிறு மனை இங்கே பார்க்குறதுல அங்கே பூல் நமக்கு மாடு சாணி ஓட்டுருக்குதெல்லாம் என்னடா உள்ளவாவா 11 மணி ஆச்சுன்னா என்ன கள்ளத்தொடர் போன வரப்போதா என்ன சொல்ல வர முண்டை கீரை முண்டை என்கிட்ட யாரும் பேசக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு டென்ஷனில் இருக்கேன் ஆமாம் வந்து சேர் இல்லை பாய் இல்லை ஆனால் சோறு இல்லை இந்தா டீ அந்த வாரு பாய் ஏய் டீ வைக்கிற ஜிமியா மேனே நாளை காலையில் நீ ஆடி கார் வாங்குற தண்ணியை கலந்துரு தாலி 1 லிட்டர் பாலுக்கு 800 லிட்டர் தண்ணியை கலை குடிச்சு விட்டு தாலி எல்லாருமே கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சான் அண்ணானே ஆளு வந்து கூடிருச்சான் அண்ணானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ பாடி மகிந்திரம் மச்சான் பந்தபசம் தேடிடுவோம் பாடி மகிழும் மச்சான் பந்தபசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா எல்லோ எல்லோ எழலோ எழலமாமா எழலோ எல்லோ எழலோ எழலமாமா எழலோ அம்மா யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் கஷ்டப்பட விட மாட்டேன் ஏன்னா நீங்கள் வர்ற வேதனை எனக்கு தெரியுது மைஜெட்டு பேர் என்னடா என்ன ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறேன் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பா இருண்ணே மைஜெட்டு பேர் என்னண்ணே ஏவிஆர் மைஜெட்டு எந்த ஒரு அண்ணே நோட்டீஸ் இல்லை அதனால கேட்குறேன் பள்ளத்தூர் ஏவிஆர் அண்ணே சார்பு வச்சு கொஞ்சம் ஏற்றுங்கண்ணே இன்னர் லாய் ஏய் நீ எங்க தள்ளி உட்கார்றா அவர் தெரிய மாட்டேங்குது மைஜெட்டு போடுற ஆளுங்க முன்னாடி உட்காந்தாத்தேன் ஜார் போகுது பேசியது எக்கோதுன்னு தெரியும் நீயும் போய் காரைக்குள்ள மைஜெட்டு போட்டு கர்நாடகாத்தானில் உட்காந்துருக்க என்ன பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று வெகு தொலைவிலிருந்து 2 வீலர் 4 வீலர் எடுத்துக்கொண்டு வரும்போது பெட்ரோல் இருக்கா இல்லையோ என்று பார்க்காம கூட உங்கள் உடம்புக்குள்ளே பெட்ரோல் போட்டு வந்திருக்கும் உறவுகளே நடந்து வந்தியா இது என்ன பழனி பாத யாத்திரை நினைச்சியா எப்படியா வா ஜட்டி போட்டு வா அதான் வேணும் இந்த இவன் வர எப்படி சிரிக்கிறான் நமக்கு ஒரு ஆளு சிக்கிட்டியா மாடு புடி மாடு மருதமணி வந்து உன்னை எத்த போறேன் ஓயிரு ஏய் தண்ணி பாம்பு மாதிரியே போறான்டா அப்படி
நம்மளு அண்ணே தள்ளுனே சூத்த கடிச்சு போடுவேன். என் அன்புக்குரிய 10 மாதம் சுமந்தடந்து ஈரம்பு கடிக்காமை எங்களை வகுத்துக்களை சுமந்தாலும் நீ வயிறார வேணுமுற்ற திந்து விட்டு குசி விட்டு இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இப்போ தான் படமே போடுறாங்க, இவ்வளோ நேரம் எழுத்து தான் போட்டுக்கிட்டு இருந்தான். உண்மையிலே அற்புதமான ஊர் கே வேளாங்குடி. அந்த பேனரில் போட்டிருக்கீங்க கிடாவட்டு திருவிழா, சூப்பர். ஆனால் எங்களுக்கு சாம்பார் சோறு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். விரதம் தான் முக்கியம் எனக்கு. இதில் கிடா வெட்டும் போது கூட எல்லாருமே ஜாமியை கும்பிட்டு பக்தியோடு வெட்டினாங்கன்னு நினைப்பீங்களா? கிடையாது. அடுத்தவன் கடை வெட்டும் போது இந்த கடை வெட்டினவன் பார்ப்பேன், இவன் 17 இருக்கும் போலையே. நம்ம கடை தாயில் கோதுமத்தவிடலாம் வச்சான், ஏழை தாண்டலையே. பொண்டாட்டியை முறைப்பேன், என்ன வளர்த்த மயிர் மகளை குட்டி, அவன் பாரு எத்த தண்டியை போட்டு வெட்டுறேன். இந்த உலகம். கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவேன், கரண்ட்டு கட் ஆயிடுச்சு வரும்னு நினைக்க மாட்டேன். மயனை கூப்பிடுவேன், இங்கே வாடா, பெரியப்பா வீட்டில் கரண்ட் இருக்கான்னு வாரு. அங்கே இல்லைப்பா, அப்பாடா அவன் வீட்டில் இல்லைன்னா நம்ம வீட்டில் இல்லை. இந்த உலகம் அப்படித்தான். ஆனால் அந்த உலகத்தில் என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்களை ஒரு ஊரே ஒருத்தனை பேசுதுன்னா நீ வளர்ந்துட்டு வரேன்னு அர்த்தம். அதை பற்றி நீ சோர்ந்து விடாதே. உனக்கு எது சரின்னு வருது அதை செய். அதே உண்மை. ஐயா, யாருமே அதிக நாள் வாழ போறது கிடையாது. இருக்கு வரை இல்லாதவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இனிமேல் வருங்காலத்தில் அவரை போல இவரை போல நினைப்பேன் என்று நான் சொல்லவில்லை. உதவி செய்யக்கூடிய, ஒருவேளை சோறு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இனிமேல் கேப்டன் விஜயகாந்த் என்று தான் நான் சொல்வேன். இந்த கை தட்டும் போது கூட சில பேர் கையை பிடிப்பேன். இந்த வரு ஹோட்டலில் புரோட்டா போடுறேன் மாதிரி லேட்டாக தான் போடுவேன். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கை தட்டுறா இல்லை, அப்படித்தான் 4 பேர் முன்னாடி உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் கையை பிடிச்சேன், என்ன சொல்லி விட்டேன் கை தட்டுற? இல்லை நல்லா கருத்து சொன்னார், கை தட்டினேன்னா கணேஷ் வேலை கொடுக்க மாட்டேன். அவன் கணேஷ் வேலை கொடுக்க மாட்டேன். சரி ஒரு ஓட்டு கொடு, எனக்கு ஒரு ஓட்டு தானே இருக்குது, ஆளுக்கு முட்டை வைப்பான். இது ஏன் சொல்கிறேன்னா, ஐயா எந்த கெட்ட வழக்கு இல்லாமல் யாருமே வாழ முடியாது. எந்த கெட்ட வழக்கு இல்லாமல் அப்படியே பியூராக இருக்கான்னு வை, லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப லோக்கலாக இருப்பான். கை தட்டலாம், பொம்பளை கை தட்டின ஒரே ஒரு இந்த ஒரு போயிட்டே இருக்கலாம், காஜை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் நாடகம். நாடகம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, நாடே அகம். எதுவும் புரியுதா? 19 வருஷமா புரியல, இன்னமே தான் புரிய போகுது. ஏன்னா நீங்கள் இந்த பொம்பளையால் எல்லாரும் சொல்கிறேன் மேடம், பெண்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் காலையில் எந்திரிச்சு எங்கள் காலை கிளச்சி விட்டு தொட்டு கும்பிட்டு அடுப்பு பற்ற வச்சு புரு காப்பி போட்டு புருஷனை எழுப்பி விட்டு வேலைக்கு டியூட்டிக்கு அனுப்புறது நீங்கள் தான். எங்கேயே காலில் கும்பிட்றேன். இப்போ ஆம்பளை உரம் 3:15 1 மணிக்கு எந்திரிச்சு பொண்டாட்டி காலை கும்பிட்றான். கர்ப்பகம் அது உடனே என்ன இலவமைனே 100 காசு ஏறிச்சா, ஒரு 200 ரூபா விடுவேன், கை ஊரம் வெட்டுது, போவேன் தலை 5 மணிக்கு குடிக்கிறேன். கணவன் என்பவன் யார் அப்படின்னா, உங்களை கண் கலங்காமல் எவ்வளோ தவறுகளை பண்ணாலும் உங்களை கண்கலமாக பார்க்குறவன் தான் கணவன். கைதட்டலாம். இப்போ பொம்பளை வர நினைக்கும், இவங்க என்ன பண்ணாங்க இவங்க கைதட்ட சொல்கிறேன். நாங்கள் வர்ற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் இலவமைனேன்றது. ஏன்னா தாய்மார்கள் வந்து உங்கள் டியூட்டிலாம் வெரி ஹார்டு ஒர்க். புரிஞ்சன காலத்தில் வேலைக்கு கிளப்பி விட்டு பிள்ளைய நைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஜெல்லை கொடுத்து பிரிப்பேடு கேம் விளையாட விட்டு நீ என்ன பண்ணுறேன்னா சீரியல் பார்க்குற. இந்த சீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டன்ட் வேணாம் மேடம், லாங்கில் உட்காந்து பார்க்கக்கூடாது. டிவியில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொம்பளை புறம் சேர்ந்து அந்த பொம்பளைக்காக நீர்மலை எடுக்க போயிருக்கு. எடுத்துகிட்டு வந்து வாசப்படியில் குடத்தை உடச்சி விட்டு மொத்தமாக உட்காந்து டிவியை கட்டி பிடிச்ச அழுது டிவியை உடச்சி விட்டு தெருவில் தெரிய கேபிள் காசை மட்டும். இதான் கருத்து. இன்றைக்கி கருத்து நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா கருத்து சொல்கிறதுக்கு பருப்பு வேகலை. நான் அப்படித்தான் கருத்து சொன்னேன். யாரும் குடிக்காத, உடம்பு கட்டு போகும், குடும்பத்தை பாருந்தேன்னு சொன்னேன். சமீபத்தில் ஒரு இலவட்ட பையன் நோண்டிவிட்டாங்க. 10 பேர் சேர்ந்து கம்மாக்காரையில் ஒரு 20 பீர் பாட்டில் அடுக்கி வச்சு அந்த பீர் பாட்டில் என் வீடியோ போட்டு வச்சு எனக்கே அனுப்புகிறேன். அதில் ஒருத்தன் சொல்கிறேன், ராதானே வீடியோ பார்த்தா தானே 4 மணிச்சு சேர்த்து இறங்குது, கலை ஊரே தேவலிடம் இருந்தாலும் நல்லா அதுன்றான ஒமட்ட மாட்டேங்கிறா, என் வீடியோ பார்த்துட்டு சரக்கு அடிக்கிறாங்க. ஐயா
நீங்கள் 1000 சத்தியம் பண்ணாலும் உங்கள் பொண்டாட்டி தாலியில் அடித்தாலும் உன் பிள்ளையை போட்டு மணித்துணி தாண்டினாலும் இந்த பாலா போன குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இதை நிப்பாட்ட முடியும். மனக்கட்டுப்பாடு. வண்டியில் 100 ஓடுற ஒரு இடத்துல பெரிய பள்ளமாக இருக்குது, அந்த பள்ளத்துக்குள்ளே மட்டான்னு விழுந்து வண்டியை தூக்கிட்டு சுருமாட கூட்டிட்டா போவேன். பள்ளமாக இருக்குன்னு திரும்பி வர்றையில் ஒரு இடத்துல ஒரு ஆய் கிடக்குப்பா, சாணம். அதை பார்த்தவனே அந்த இடத்துல உட்கார வணக்கம், ஐயா வீசுதுடா, அங்கிட்டு போக முடியா. அதே மாதிரி தான் இந்த மதுவை மறக்க வேண்டும். இப்போ நான் பேசுகிறது பூரா அந்த குடிக்காத ஆளுகளுக்கு பூரா நல்லா இருக்கு, அந்த குடிச்ச ஆளு பூரா மண்டையை சொருவியே ஒரு கட்டிங்க போட்டு அந்த வெண்ணமையை வேற இதை பேசி இறக்கி விடுறான்டா. இவன் வேற சப்செட்டே இல்லாமல் நம்மளை எதுக்கு சொல்கிறேன் நோனிமையா? ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. பெத்த தாய் தகப்பன் இருக்கு வரை அவளுடைய அருமை தெரியாது. ஒரு குடும்பத்தில் தாய் இல்லாவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு போய்விடும். தகப்பை நிலை என்றால் கல்வி போய்விடும். ஏன்னா அந்த தாய் கஷ்டத்தை பார்த்து மகன் கூலி வேலைக்கு சென்று விடுவான், கல்வியை தொடர மாட்டான். அன்பு உறவுகளே, அதனால் தாய் தகப்பன் இருக்க வர கண்கலங்க விட்டுறாதீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வீட்டுக்கு ஒரு ஆம்பளை தினமும் டென்ஷன் ஆகாமல் வரமாட்டேன். கொத்தனார் வேலை, நாளைக்கு பால் காய்ச்சணும் வீட்டுக்காரர் டென்ஷன் ஆக்குவார். இவன் மேலே சாரத்தில் ஏறி பூசிக்கிட்டு இருப்பேன், சித்தால் சட்டியை தூக்கி கொடுக்கும், அவன் சட்டி போட்டிருக்க மாட்டேன். அங்கேருந்து கொத்தனார் சொல்லுவார், தூக்குண்டை எடுத்து கொடுமா அப்படின்னு. இல்லையா தூக்குண்டு கவட்டுக்குள்ளே இருக்கியா அப்படின்னு. யாரும் கீரை முண்டு அது ஏன் குண்டு, சரிங்க அதில் மட்டும் கலவையை பூசுங்கய்யா, பளீர்னு ரெங்குது, அவ்வளோ டென்ஷன். அந்த கொத்தனாரை அந்த ஜிம்முண்டை பூஜி சாயந்தரம் ஆனால் மட்டை கம்பை கழுவி அவன் கம்பையும் கழுவி வண்டி எடுத்துகிட்டு வருவார். வண்டி இடவுல பஞ்சர் ஆயிரும். எவ்வளோ டென்ஷன் பாருங்கள். பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஜாப்புக்காரருக்கு ஃபோன் அடித்து அவன் வந்து அவனுக்கு ஒரு 150 ரூபா தண்டை கட்டி பஞ்சரை ஒட்டி விட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போவேன். இடவுல பெட்ரோல் இல்லாமல் நண்டு போவோம். மறுபடியும் வர்ற ஆள்கிட்ட பூரா மையம் அடிச்சு, அண்ணே ஒரு கோட்டர் பாட்டில் ஒரு பெட்ரோல் கொடுங்கண்ணே. அவன் ஒரு கோட்டர் பாட்டில் தான் இருக்குது, பிடிச்சி ஊற்றுவேன். அதோடு போவேன். டாஜ்மஹால் கடையை அடைச்சி போடுவாங்க. எவ்வளோ டென்ஷன் பாருங்கள். கடையை அடைச்சி விட்டாங்களே அப்படின்னு அங்கிட்டு கருவூலுக்குள்ளே போவேன். கோட்டருக்கு 50 ரூபா சேர்த்து சொல்லுவேன். அதையும் வாங்கிட்டு இங்கே வருவேன். பெட்டி கடையை அடைச்சி போடுவாங்க. பெட்டி கடை இல்லைன்னு பார்ப்பேன். தண்ணி கேன்னு கிடக்கும், அதை 2 பிளேட்டு அறுத்து அதில் கட்டிங்க ஊற்றிடுவேன். தண்ணி இருக்காது. தண்ணி ஒரு பொம்பளையாட்டு கேட்பேன், தாகமாக இருக்கா, அதை ஊற்றி அடிச்சு விட்டு சைடிஸ் வாங்க காசு இருக்காது, கம்பு கூட்டை மோந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிகிட்ட சோறு ஓடுன்னு சொல்லுவேன். அந்த பொண்டாட்டி அப்போ தான் ஆரம்பிக்கும், எங்க நான் என்ன செஞ்சு அவன் என்னடி இவ்வளோ டென்ஷனில் வர்றேன் ஆம்பளைகிட்ட எதோ சொல்லணும்னு உங்களுக்கு சொல்ல வர்றேன் மேடம். சைஸ் ஆரம்பிக்கும், எங்கே 12 மணி இருக்கும். நான் பாட்டுக்கு மூலையில் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஆத்தா என்னைய முட்டை உரிக்க சொன்னாங்க, வெங்காயம் நறுக்கி பொறிக்கிறேன் சொன்னேன். அதுக்கு என்னைய 16 தேவடியாக இருக்கும். நான் தேவடியாக போனது உங்கள் ஆத்தா பார்த்தாலா? உடனே இவன் மயிர் மைய நெஞ்சுக்கு கட்டிக்கிட்டு அதோட சண்டையோட டீ வைக்க வந்தாலே அந்த ஆள் சோழி முடிஞ்சுது. பரவாயில்ல, என் கண்டென்ட்டுக்கு நீ கிடச்ச போயிரு, முடிஞ்சு. ஆடு வச்சிருந்தேன். இரு என்ன வைக்கிறாரு? அப்போ இன்னும் வியாபாரம் ஓடவே இல்லை. 30 வருஷமா அதே டீயை சூடு குடி எல்லா கோட்டையிலும். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், காரக்குடியில் 8 வீடு வச்சிருந்தேன், எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்கன்னு 1.5 லட்சத்துக்கு ஐபோனு வச்சிருந்தேன், வட்டிக்கு விட்டு 3 கோடி பணம் வச்சிருந்தேன், பொண்டாட்டி பிள்ளைக்கு நகை சேர்க்கிறோம்னு 200 பவன் வச்சிருந்தேன், இம்புட்டும் பணம் பெருத்து போச்சு என்ன செய்யறதுன்னு புதுக்கோட்டையில் 2 பொம்பளையை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா.
குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்து யாரு எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுசவித்து பிறுதானே அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட ஓஜியில சரக்கு வாங்கி தாராகன்னு வெறு வயத்திலே அடிச்சு உடலந்தாண்டா வெந்தது தொடர்ந்து சோறு தண்ணி சாப்பிடாம தண்ணிய மட்டும் குடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதாடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு ஓட்டுன பைக்க வித்து செட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் பிறந்த என் பாட்டையும் பூட்டையும் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் நம்ம எல்லாரும் வாழக்கூடிய பிறவி ஒரு பிறவி தான் இனிமேல் நீங்கள் எல்லாருமே அந்த கருமத்தை விட்டு பிள்ளை குட்டியோட அப்பா அத்தாவோட சந்தோஷமாக கடையும் இல்லாமல் அந்த குடியும் இல்லாமல் வாழணும்னு இந்த பாட்டு படிக்கும்போது 10 பேர் நீ மொத்தமான வஞ்சாலும் மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே ஏ அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசே நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு கைதட்டின என் உறவுக்கு நன்றி 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 சரி சரி நீ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை தேடி தெரியாக்க அண்ணே நானும் குடியாரன் தானே மேடையில் நின்று உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும்னே என் தம்பி காலேஜ் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரியும் சரியான குடியாரன் கட்டிங்க போடாமல் நாடக மேடைக்கு தவ மாட்டேன் அப்படி கட்டிங்க கொடுக்காத ஊரில் நாடகத்தை கெடுத்தே விடுவேன் சரிதானே பங்காளி என்னை யோக்கியமானு கேட்கக்கூடாது இந்த சூத்தியம்பட்டியிலேருந்து அவ்வளோ தூரம் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு 5 ஆண்டு காலம் இந்த குடியை விட்டதுனால பசி என்றால் என்ன ஏழையனுடைய கஷ்டம் என்றால் என்ன ஆதரவற்ற மக்கள் என்று என்ன என்று தெரிய வந்தது எனக்கு ஐயா உங்களுக்கு முன்னாடி நான் யோக்கியம் இல்லைன்னு ஐயா சொல்கிறேன் நான் திருந்ததுனால உங்களை மாதிரி இத்தனை உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கேன் ஐயா நான் குடியாரனாக இருந்தால் நீங்களாம் வருவீங்களா அவனே பெரிய குடியாரன் வாய்க்கு வந்து மொத்தமான வைவாண்டா வாங்குறா வேணாம்டா நான் சொல்லத்தையும் செய்வேன் ஏன்னா இனிமேல் என்னை போன்ற இந்த கோமாளி மாதிரி இந்த நடிகனுக்கெல்லாம் உங்களை மாதிரி உறவுகள் தேவை அண்ணே நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னே நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படித்தான் ஒரு மேடையில் நீ நல்லா இருக்கணும் குடிக்க வேணான்னு காலில் கும்புறின்னு சொல்லிட்டு உள்ளே போனே ஒரு வய வேகமாக வந்து லெமன் இருக்கு போடுறியான்ட்டேன் பக்காடி லெமன் இப்போ தம்பி 50 வாங்காதராய் கிழிஞ்சு போனா மாற்ற மாட்டாங்கடா
500 1000 வாங்கலைன்னு 50 கொடுக்குறாள் அப்படி தள்ளி விடங்கிட்டு. இந்த காலத்தில் 50 ரூபாய்ன்றது கம்மி தான்டா. அம்மன் அருள் நம்பிராஜன் 50. அம்மன் அருள்ன்ற பூஜாரியா என்னடா டிரைவரா? நன்றி. சரி 50 ரூபா விடு, கல்கோனா வாங்க ஆகும். இந்த கல்கோனா மிட்டாயை தின்றுக்கீங்களா? அந்த கல்கோனா வந்து திருட்டுத்தனமாக எவனும் திங்க முடியாது. கரையவே 3 வருஷம் ஆகும். தம்பி காரை பாண்டியன் தம்பி, என் தம்பி எங்கே போனாலும் ஒரு பாசக்காரன். போட்டா கடையில் வேலை பார்க்கறதுனால டெய்லி ஒரு பிரேமை கொண்டு வருவேன். இன்றைக்கி எதுவும் கட்ட விட்டு கொண்டு ஊட்டிருக்கியா? உன் அன்பு போதும். துண்டை வெள்ளை துண்டு எடுக்காத, செகில தூக்கி அரைஞ்சி விடுவேன். இதை கட்டி குளிச்சா முண்டமா தெரியுதுடா. பாத்ரூம் தாப்பா போட்டு குளிச்சா எவனுக்கு தெரியாது. போடு காரை பாண்டி கிரிச்சு சின்ன அங்கடா சின்ன வாடா என் தம்பி வாங்கடா. நல்லா இருக்கப்பா. இது என்ன இது? விரதமா? போய் 5ஆம் நம்பர் ரூமில் வரேன். வா கொண்டா. 150 வாங்கான்னு சொன்னேன் தம்பி. மணிக்கொட்டோட உன்னை ஒடிச்சு போடுவேன். நன்றி நன்றி. வாசு அண்ணே, உன் பேர் என்ன? சுதாகர் வாசு. நன்றி நன்றி நன்றி. கணேஜிக்குள்ள போட்டிருக்கில்ல? ஓ நோனிமை நாய் உதவிக்கிட்டு என்ன வாசுவோம் சூத்து. என்கிட்ட வர்ற ஆளுகள்லாம் நான் மேடையில் பேசுகிறேன்னு நினச்சா நான் உரிமை இருக்குது, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தோடையும் பேசத்தான் செய்வேன். ஐயா, பாச்சை மாடு வாடி வாஜில் வந்துச்சுன்னா மாடு பாயும்னு வீரையும் பூரா ஒதுங்குவேன் இல்லை? அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்க கோமாளி வேஷத்தை தவற மாட்டேன். புராண ராமாயணம் எனக்கு தெரியும். ஆனால் நகைச்சுவையை விட்டு 1 இன்ச்சு விலக மாட்டேன். ஒரு படத்தில் 150 கோடி 200 கோடி என்ன மங்காளி காசு ஓட்டு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ நடிகர் இருந்தாலும் ஏன் ஒரு நகைச்சுவையாளனை உள்ளே வைக்கிறாங்கன்னா, படத்தை தொய்வு இல்லாமல் இந்த சிரித்ததுனால மறந்து விட்டு காட்சிகளை பார்ப்பார் என்பதற்காகத்தான் சினிமாவில் நகைச்சுவை நடிகர். அதே மாதிரி நாடகத்தில் அவன்தான். இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீல்ல, அடுத்து வந்து எல்லாத்தையும் ரசிப்பீங்க, பாட்டு பாடுவாங்க, புராணம் பேசுவாங்க, ரசிப்பீங்க. கூட நாங்கள் வரும்போது அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படியே நிற்கும். அதுக்காகத்தான் அந்த கோமாளி. அதை விட்டு நான் வெளியில் வந்தவனே நாட்டுடைய இந்த நகைச்சுவையை நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னே கொட்டாய தீ வைடா, உன்னை கூட்டு வந்த ஆளை கட்டி வைடா அப்படின்னு. நகைச்சுவை என்பது எப்படின்னா, தம்பி எங்கே முல்லை ஒட்டி ஆடலாம் இப்படி வா. அவன் பெட்டின்னு நினச்சே அதை படிக்கட்டுன்னு நினச்சேன். அங்கே ஏறிட்டு வர புனவாசம் எங்கள் அண்ணன் வந்துருச்சா? மறக்க முடியாத என்னுடைய கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள புனவாச எங்கள் அண்ணன் செந்திரு பாண்டி அண்ணே. இன்னும் ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. என் உறவுகள் அத்தனை பேருக்கு நன்றி. இங்கே தான் இருந்தது அந்த நாடு, எல்லாத்தையும் புறக்கி வைத்தது இந்த செட்டி நாடு. வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. அம்மா இந்த அன்பாலயத்துக்காக இந்த 200 வச்சு இருக்கிற 25 பேருக்கு நான் கஞ்சி ஊற்றிடுவேன். சிமெண்ட் முடிக்காத காசு விடு. 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வீடு கட்டி வைக்கிறேன். நல்ல 16 வயசில் ஒரு பிள்ளையை கட்டி வைக்கிறேன். போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு நீ வாழ். சரி ஓ நன்றி. அங்கே போற எங்க காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை அதிகாரி ஐயா அதிக என்னுடைய நண்பர்கள்னா அவங்க தான், மறக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய பணியை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறை ஐயா பார்த்தவொடனே இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்கிறாங்க. ஹெல்மெட் போடுங்க ஐயா. அந்த இவன் மேலே ஒரு கேஸ் போடுங்க. என்னை சித்திரை வருத்துறியாவே. தலைக்கவசம் ஹெல்மெட் போடுங்க. அந்த ஹெல்மெட்டை மண்டையில் கணக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போடுங்க. அதே மாதிரி காவல்துறை ஐயா அவங்களுடைய பணியை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓட்டுநருக்கு என்ன வேலை? வண்டி ஓட்டுற வேலை. எனக்கு உங்களை சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க இவங்கெல்லாம் அழகாக பாடக்கூடிய பாட்டலுக்கு வாசிக்கக்கூடிய அந்த பக்கம் மேலே கலைஞர்கள், அருமையான கலைஞர்கள். இந்த 4 பேரும் நல்லா வாசிக்கிறாங்க. இவங்க சுழி சரியில்லையே. என் தம்பி காலேஜ் என்னையே போடான்னு சொல்கிறான். பேர் சொல்லத்தாண்டா தம்பி. சூப்பர். காவல்துறை ஐயா பற்றி நான் பேசணும்.
எல்லாரும் நீங்கள் வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் டூலர் ஓட்டுனீங்க, போர் வீலர் ஓட்டுனீங்க. நான் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே யாருக்கு நீங்கள் பயந்தவாள தேவையில்லை. அதை எங்கே செய்கிற போலீஸுக்காரங்க நிற்கும் போது ஐயா இதெல்லாம் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. காவல்துறை ஒரு நாளைக்கு அந்த வளைவில் நின்றுச்சுன்னா மறுநாளைக்கு வளைவில் 100 ரூபா கட்டுறவன் போட்டு விட்டுறேன். ஒருத்தன் 50 போயிட்டு இருப்பேன். சைஸாக சொல்லுவேன், ப்ரோ அவன் என்ன ப்ரோ பெண்டிலையா? ஐயா அங்கிட்டு தானே கடை இருக்கு. சரி ப்ரோ அப்படின்னு வருவேன். மறுநாள் இவங்க பார்ப்பாங்க, பெண்டில் எவனையுமே வரலையே, எவனோ போட்டு விட்றேன். என்ன பண்ணுறேன்னா அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் போடு வண்டியை, அங்கே நிற்பாங்க பிடிச்சிக்கிட்டே. அடுத்த ஒரு ஆள் அங்கே நின்று அவன் போலீஸ் வேலை பார்ப்பேன். ப்ரோ பெண்டு பெரிய ஆஸ்பத்திரி, ஐயோ எங்கள் அம்மாவை பார்க்க அங்கே தானே வரேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறை போனால் சீமக்கருவில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. வாங்கடி நொப்பநொழியில் வாங்கடா. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு எங்கள் ஏரியாவில் எங்கள் ஒருத்தர் வேகமாக போனேன், நிப்பாட்டினார், நிற்கலை, கம்பெடுத்து ஒரு எரிஞ்சார். அவன் கம்பெடுத்துட்டு ஆடு மேய்க்க போயிட்டேன். காவல்துறை அதிகாரியா சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் நகைச்சுவையாக இருந்தாலும் கேளுங்க, அவங்களுக்கு தகுந்தாது போல் எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணுறேன்னா போட்ட சரக்கு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் திரும்புகிறேன், அங்கிட்டு வரையும் மட்டார்னு முட்டி இண்டிகேட்டருக்கு சிரிச்ச ஒரே ஆள் வந்தாண்டா, என்ன நீ ஓட்டி விட்டியாக்க. அதே மாதிரி என் அன்பு பெரியவர்களே, பெரும்பாலும் நீங்கள் தாய்மார்கள் தாய் தகப்பெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, என் மகன் 11 வயசு தான் ஆகுது, சிங்க மாதிரி ஜேஜிபி ஓட்டுவேன் புல்லட்டு ஓட்டுவேன்னு சொல்லி நீ பெருமிதம் கொள்ளாதே. சின்ன பிள்ளைங்க நீங்களே கிடைக்காதீங்கன்னே, இளங்கன்று பயமறியாது. 18 வயசுக்கு மேலே பூர்த்தியானால் மட்டுமே இந்த 2 வீலர் 4 வீலர் ஓட்ட சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை சின்ன வயசில் ஓட்ட சொல்லி அநியாயமாக கெடுத்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. எங்கள் அப்புதான் தட்டுறாரு. அண்ணே மருதமணியண்ணா அது முண்டை குளுக்க சேர்த்து படுத்து கிடக்கேன். இரு நான் போனால் தானே மருதமணி அண்ணனே வருவார். இப்போ வரமாட்டார். டான்ஸுக்கார பிள்ளைக்கு கால்லாம் அமைக்கி விடுவேன். அப்போ ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது. இந்தா இங்கில் தான் அன்னைக்கு படித்தேன். அப்படியே வந்தேன், மேடை உயரான். நான் இங்கே நிற்கிறேன், நான் இங்கே போய் விழுந்து அவன் திடீர்னு மூக்காந்த அடி. சண்முகம் காளையார் கோயில் என்ன செய்யணும், 100 ரூபா கொடுத்தா அண்ணா பெட்டிக்காரன் நான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கண்ணே, நல்ல பையன். முதல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பெட்டிக்காரவெல்லாம் அழகாக தெரியும். அப்படி மசுரை ஜாம்பை போட்டு அப்படி சுண்டி விட்டு பட்டையை அடித்து வெத்தலை தான் போட்டுக்கிட்டு அல்லுவேன். எங்கள் ஐயா வயல்சேரி மூக்கிய தாத்தாவெல்லாம் அப்படி பெட்டி வச்சுப்பார். இவன் பெட்டிக்கார மாதிரியா இருக்கேன், காரைக்குடி பச்சால பிளா சொல்ல வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். இவன் பெட்டிக்காரனா? இவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயந்துட்டேன். அதுலேருந்து புள்ள இன்னும் தெளிச்சி ஆகலை. சேரு கிடைக்கல. நான் ஊர் பெரிய ஆள்கிட்ட கேட்டேன், ஐயா சேர் இல்லாமல் இருக்கேன், பெட்டிக்காரை வெடி வெடி உட்காந்து வாசிக்கணும், ஒரு சேர் கொடுக்கணும். அவர் ஒருவரும் போனால் அவங்க பேத்தி விளையாட்டு சேரை தூக்கிட்டு வந்து போட்டார். இவனும் என்ன பண்ணிட்டேன், சிமுண்டு முடிய ஒடுக்கி இப்படி உட்காந்துக்கிட்டேன். உட்காந்தா ஒன்றுக்கு இருக்க எந்திரிக்கிறேன், சேரு பின்னாடியே வருது. அப்போ அசிங்கம் முண்டு 4 பேர்த்த வச்சு பிடிச்சி இழுத்து இலவாட்ட ஒரு 4 பேர் உட்காந்தாங்க. இங்கே வாப்பா தம்பி ஒரு சேரை தூக்கிட்டு வாங்க. அவங்க ப்ரோ சேரு தானே ப்ரோ, எங்கிட்ட முதல் கேட்க வேண்டியதானே, விறுவிறுன்னு இருட்டுக்குள்ளே போனாங்கடா. போய் ஒரு சேரை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. இவன் உட்காந்து வாச்சிக்கிட்டு இருக்கேன், நான் சாமி பாட்டு படிக்கிறேன். வடக்கு வளநாடு என் வழி உண்ட நாடு. ஊரில் பொம்பளை ஆடுது, இவன் ஆடிட்டேன். அப்புறமேலே முண்டை நீ எதுக்கிட்ட ஆடுறேன்னு பார்த்தா அந்த சேரு ஒரு கிளவியை செத்து தூக்கிட்டு போன சேரான். அதை கொண்டு வந்துருக்காங்க. எனக்கு பேய் பிடிச்சிருச்சு. அது தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட காரக்குடி அட தாண்டி போனா அட சிவகங்கை அந்த மானாமதுரை அந்த பாத்தியனூர் அந்த சத்திரக்குடி ஒரு டோல்கட்டா அட தாண்டி போனா அட 4 ரோடு அந்த ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்னி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாயா. பள்ளி செல்லும் சந்திரபாண்டி பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்கள கனவு கண்ணு சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். மீது அங்கே வின் மீது கனகீவினார். தமிழக மண் மீது புகழ்துவேனார். வின் மீது கனகீறினார். தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா அவர் ஏவுகணையை கண்டுபிடித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ அது வேற விஷயம். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மனிதர். ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையிலேயே மறைந்த ஒரு உத்தமர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய. ஐயா அந்த பாடியை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. என்ன சித்திரமுது கடிச்சு போச்சா? என்னென்ன சொல்ல வர? மொட்டனாக்கு போய என்ன கருத்திலும் பொன்னலம் கொடியே மதிப்பு மரியாதைக்குரிய கே வேளாங்குடி கிராமத்திலே கிடாவெட்டு திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தார் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் ஒட்டுமொத்த இந்த கிராமத்தின் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியிலே அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபிச வேந்தன் நடிபிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம் பாடும் பைந்தமிழ் செல்வி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமையே கைதட்டு வாங்கக்கூடிய அன்பு சகோதரி கம்மங்காடு மண் கண்டெடுத்த என் தங்கச்சி ராசாத்தி வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாடக உலகத்தில் நாரதர் இருந்தாலும் 100க்கு 10 பேர்த்துக்கு மண்டையில் மசிர் இருக்கிறதில்ல. இப்போ உள்ளே போய் இந்த நாரதரை பாருங்கள், அவன் டோப்பு மண்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கி அதில் வெண்ணெயை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். மண்டையில் மசிர் இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அன்பு சகோதரன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. உண்மையிலேயே நம்ம சொல்லுவான் என்ன இப்படி பாடுறாரு இப்படி பேசுகிறாரு. ஆனால் ஒவ்வொரு நடிகனும் ஒரு பக்கமல்ல கலைஞர்களையும் இந்த மக்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அவன் உயர்ந்துட்டு வேற லெவலில் போயிடுவேன். அந்த வழியில் வந்தவன் தான் அவன். வாழ்த்துக்கள் தம்பி. மணிகண்டன் எத்தனை பேர் தெரியும்? கை தூக்குங்க. ஏய் நீ எம்எல்ஏ ஆயிடலாமடா. அன்பு தம்பி ஆறுமணி கலையரசு பின்பாட்டு இசைமுரசு புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த PR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன
மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்து அன்புக்கும் நான் தந்து பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறுதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நல்லா இருக்கும். என்னப்பு டான்ஸா சடங்கு சுத்திட்டு வரும்னு சொல்லு. தம்பிட்ட கூட தம்பி வாழ்த்துக்கு வாழ்த்து. ஏன் அங்கனே பாடுவேன். பேர் சொல்ல விரும்பாத நல்ல இதயம் என்னுடைய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை வழங்கி நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம். உண்மையிலேயே காவிரி நகர் மணிகண்டன் இந்த கலபம் சூத்தியம்பட்டியிலேருந்து வந்திருக்க உறவுகளுக்கு தெரியும். அவங்க ஊர் பக்கத்தில் அன்றாட பூ கட்டக்கூடிய தொழில் புனிதமான தொழில். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் என் குலசாமி கும்பிடும் போது உங்கள் கையில் இருந்து தானே பூ வாங்கினான். நான் சொல்லணும் முட்டை, நீ எது சொல்கிற? நான் சொல்லணும், நீனா அண்ணேன்னு வந்து என் பேரை கெடுக்காத நாடகத்துக்கு வந்து. ஏன்னா காவிரி நகரில் பூ கட்டுறது சிற்பிக்கு சமம். அந்த அழகு பூவை நீ கட்டி எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நீ சொல்லக்கூடிய ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் குலசாமிக்கு போட்டு நாங்கள் அழகு பார்க்குறோம். அந்த அழகு மாலையும் பூவையும் கட்டக்கூடிய நீ செய்யக்கூடிய தொழிலுக்கு எம்கேஆர் தலை வணங்குறேன். இன்னைக்கு உலகம் பூரா மணிகண்டன் தெரியுது வர்றா. இதுதான்டா தாய் தந்தைக்கு நீ பிறந்த உன் ஊருக்கும் பெருமை இதுதான்டா. இம்புட்டு மக்களை பாடுறா. அல்லாடா மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான். எல்லாரும் கவனிங்க. இங்கே மிருதங்க வாசிக்கக்கூடியது என்னுடைய தம்பி. சொந்த ஊர் அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளம். இந்த ரெட்டையாளம் கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து
படித்த ஒரு பட்டதாரியாக இருந்து நானும் நாடக கலையில் சாதிக்க வேண்டும் வந்தான் இந்த தங்க நிலா. ஆனால் வந்து ஒரு 6 வருஷம் இருக்கேன். இந்த 6 வருஷத்தில் நாடக கலையை முழுமையாக கற்றுவிட எந்த நடிகனும் முடியாது. ஆனால் இவன் எப்படி கற்றான்? உடைய வாத்தியார் அப்படி ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் தான் என்னுடைய வாத்தியார். அதான்டா பெருமை, வாத்தியார் தான். அந்த வாத்தியார் எவ்வளியோ அவ்வளி சென்றதுனால இன்னைக்கு நீ வெற்றி அடைந்தாய். உன்னுடைய வெற்றி இந்த கலையில் உள்ளவரை தொடரட்டும். இரட்டையாளம் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர். பெரும்பாலும் ஏன் பலவாத்திய கலைஞர் மாஸ்டர் சொல்கிறாருன்னா, ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய மாஸ்டர் தான் நமக்கு எல்லா உணவையும் தயார் செய்து தருவார். அதே மாதிரி எல்லா ஜாமானை வச்சுருக்கனால தான் ஒரு பலவாத்திய கலைஞர் வீட்டில் உள்ள கிழுக்கு, போரங்கி பவுட்ரு, பேண்டேஜு, பிள்ளை விளையாடுறது, இந்த சல்லாடை, இந்த அஞ்சரை தட்டு, இந்த கொடை வேற பிடிச்சிக்கிட்டு அம்புட்டியும் கொண்டு வந்து என்னைக்கும் மறந்தாக்கில் வீட்டு சாவியை கொண்டு வர போறியா. அன்பு அண்ணன் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் எத்தனையோ திறமையான கலைஞர் இருக்காங்க. ஆனால் அதே அங்கே வர அதான்டா, அதான் அந்த பேர் தான் ஐயா பிடிக்க முடியாது. ஏற்கனவே மண்டி ஓடுவேன், எனக்கு கால் நீட்டுவானே எங்கள் அண்ணன் பையா. எங்கள் அண்ணே என்றைக்கும் சிறுத்த முகத்தோடு சந்தோஷமாக அது 100 ஆண்டு காலம் வாழணும். எங்கள் அண்ணனுடைய புகழ் தொடர்ந்து பலவாத்தியத்தில் நம்பர் 1 இருக்கணும். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு எத்தனையோ கலைஞர்கள் பெருமை சேர்க்குறாங்க. அதை முன்னணி கலைஞனாக பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்ற எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
ஆனால் அருமையான திறமையான ஆள். இந்த மோர் சிங்குன்னு ஒன்று இருக்கும், வாசிக்கணும். சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா சினிமா துறையிலே படிக்கின்ற பாடலுக்கெல்லாம் இந்த இசைக்கருவி இல்லாமல் அவர் பாடவே மாட்டார். எல்லாரும் பாருங்க, இது பேர் தான் மோர் சிங். உங்களுக்கு நல்லா ஒத்து பார்த்தா கட்லா மீன் தூண்டி முள் மாதிரியே தெரியும். இது மதுரையில் கூட கிடைக்காது. சென்னை, ஹைதராபாத், வெளி மாநிலங்கள்லாம் கிடைக்கும். கல்கத்தா இதனுடைய விலை வந்து நல்ல கடையில் வாங்கினீங்கன்னா 2800 வரைக்கும் வரும். ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 65 ரூபா தான். ஏன்னா அவன் பொருளை விற்று என்கிட்ட என்ன நினைப்பேன் ப்ரோ, இதை வாசிங்க ப்ரோ. அண்ணே வேற எதுவும் இசைக்கருவியை ஒழிச்சு வச்சிருக்க போல இருந்தா வாச்சிரு. என்னடா ஒரு மாதிரியா எடுக்கிறேன். இதே உன் மேலே சீன்னு வர்றது. எங்கள் அப்பத்தை முடிஞ்சவொன்னு சொல்லி விட்றேன், வந்து ஊதி விட்டு 200 வாங்கிட்டு போ. இதுவும் இசைக்கருவி தான். இந்த சங்கு ஊதுன சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தை தன்மை சொல்வே. அந்த ஒரு பாட்டுக்கு தான் அந்த சங்க தூக்கிட்டே தெரியும் 8 வருஷமா. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை அருகாமுள்ள பூவரசகுடி. இந்த பூவரசகுடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கருப்பே, மாரியாத்தா, முனியாண்டி அத்தனை தெய்வத்துக்கும் பூஜாரி யாருன்னா இங்கே இருக்கின்ற அந்த தாள கலைஞர் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். ப்ரோ இப்போ யார் உன்னை நங்கன்னு குத்து சொன்னீங்க வா. அவங்க இளவட்ட பையன் ரத்தம் சீரா ஓடுது, ஒரு மாட்டை கூட படுக்க போட்டு தாட்டு வாங்க. அவங்க அடிக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. உனக்கு வயசு ஆயிடுச்சு, இது கரைஞ்சி போச்சுன்னா இது இன்சூரன்ஸ் 80,000 பண்ணி வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணுறீன்னா இது கூட அதிகம் போய் நல்லா வார்ம் அப் பண்ணு ஒர்க் பண்ணு 2 மணிக்கு போட்டு காமி போ, வீட்டு போனா அதே உனக்கு. தெளிவாக இங்கே ஒளி அமைப்பு மைஜெட்டு பேர் சொல்லுங்க. போ இந்த ஏவிஆர் சவுண்ட் சர்வீஸ் பள்ளத்தூர். நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் அம்பாள் போட்டோகிராபி என் அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, 2 விழா தாயி 3 விழா தாயி, 50 வயசு பொம்பளையெல்லாம் சந்திப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்திருக்க உள்ள அருமையான பிள்ளை, செக்கச்சவேறு நல்ல பல் வரிசை, நல்ல சிமுண்டு மூட தண்டி. ஆனால் என்ன தடவைனாலும் அது இன்னொருத்தையும் பொண்டாட்டி. பாசத்துக்குரிய தோல்கட்டிலே புரிச்சேன். பாசத்துக்குரிய அன்பு அத்த மகள், சிரிப்பு அழகி, புன்னக அரசி, இன்று மக்கள் இளைஞர் மத்தியிலே மனதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். அவ ஊரோர ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுனதா முத்தந்தா. அவ ஊரோரம் தண்ணிக்கு வந்தா நீ என்ன பண்ண போற? உடம்பெல்லாம் நச்சுன்னு முத்தம் கொடு. உனக்கு முத்தம் கொடுக்கணும்னா 2 வருஷம் ஆகும்டா. இது உடம்பாடா. இவன் பாடி விட்டு போயிடுறேன். புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு என்னைய ஆளு வச்சு அடிக்க வரேன். யமதர்ம மாதிரி உட்காந்துருக்கேன். தலைய குளிக்க ஆடையில ஓடுறாமா. அதான்
என்னைக்கு அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. வெள்ளையனே வெளியேறு என்ன வீரமுழக்கு விட்ட வீரபாண்டிய கட்டப்போ நாடகத்தில் எங்கள் அண்ணே கம்பளப்பட்டாலாம். அன்னைக்கு எங்கள் அண்ணே வரும்போது கூட்டமே இருக்காது, பப்புன் டான்ஸை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய வேஷமே தொடங்கும். யார்? மருதமணி அண்ணே. ஆனால் இன்னைக்கு அவங்க அப்பா என்னை வளர்த்து விட்டார், மருதங்குடி அழகு எங்கள் பெரியப்பா. ஆனால் எங்கள் அண்ணனை நான் அறிமுகம் செய்தேன். இன்னைக்கு இத்தனை மக்களும் என் அண்ணன் மீது வந்த பாசத்தினால் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. காரியாவட் ஐயா நாடகம் வேணாம்ட்டாங்களா? சீட்டு விளையாடுமா போலீஸ் ரைடா? என்ன சீட்டு என்ன பண்ணுவான் சொல்லுங்க. இப்போ என்ன காரைக்குடி போகிற வண்டி இங்கே நிற்காது, அந்த அங்கே என்ன இப்போ என்ன என்ன பிரச்சனை? அவன் சோனை மயந்தேன், நேற்று பைக்கில் போகும்போது விழுந்திருக்கேன். இவங்க வந்து சொல்லுன்னா நோக்க முடியாது, எங்கே கேட்குறாங்க என்ன சொல்ல போகிறேன்? அதான் ஆமாம்மா அதான் சரி 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 என்ன கடா உரிச்சாச்சா? செவரொட்டியை சுட்டு தும்மா. சரி ஐயா, அதை யாரும் சொல்ல மாட்டீங்களாயா? அப்போ சொல்லுங்க. இப்போ இப்படிலாம் வந்தால் நான் இப்படித்தான் பேசுவேன். யார் யாருன்னு தெரியாமல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. போங்க போ. அவர் பிளாக்கில் சரக்கோட்டம் சொன்னோம்ல, அதை அவன்கிட்ட கேட்க வந்திருக்காரு. யாருன்னே தெரில. இப்படி தாண்டா ஐயா நீங்கள் சொல்கிறீங்க. மேடைக்கு முன்னாடி இப்படிலாம் திட்டம் வைக்கிறோம்னா மேடைக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ பிரச்சனைனா உள்ளே நடக்கிறது உங்களுக்கு தெரியாதுண்ணே. உள்ளே வந்து பொம்பளை ஆளுங்க ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாங்க. ஐயா ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கு, வெளியே ஓடிட்டேன். அது ஒரு ஓரமாக மாற்றிட்டேன். இப்போ நான் ஒரு ஓரமாக உட்காந்து பார்க்குறேன்ட்டேன். இப்போ ஊர் நக்கிற மாதிரி தான் இருக்கு. காரியாபட்டி அருகாமல மருதங்குடி மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணே ஏ மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. என் அன்பு உறவுகளே, உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வழி காட்டின நல்ல இதயங்களை மட்டும் உங்கள் உசுறு உள்ள வரை மறந்து விடாதீங்க. உண்மை அதான். எங்கள் வாத்தியார் மணி ஐயா அப்படின்னு ஒரு தமிழன் இல்லை என்றால் இந்த கோமாளி எம்கேஆர் இல்லை, எங்கள் வாத்தியார் தான் அம்பட்டும். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்தில் நீங்கள் என்னதான் காசு கொடுத்து என்ன உதவி செஞ்சு என்ன நல்லவனாக நட, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீ வளர்ச்சி ஆகி பணக்காரன் ஆகி பெரிய லெவலில் வரும்போது உன் கூட பழகிய நண்பர்களும் உன் கூட பிறந்தவர்களும் உன் சொந்த வந்த அத்தனை பேருமே போராம அடையக்கூடும். ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ எவ்வளவு தூரத்துக்கு பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் ஆனந்த கண்ணீரோடு அத்தனை தெய்வத்தையும் வேண்டி நீங்கள் நல்லா இருங்கய்யா, இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நான் பெத்த தாயும் அப்பனும் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. இது விளம்பரம் அல்ல, இளைய சமுதாயத்துக்கு இது ஒரு விழிப்புணர்வு. வரக்கூடிய சந்ததிகள்லாம் ஒவ்வொரு இளைஞரும் நினச்சா ஒவ்வொரு கிராமத்திலையும் எந்த குடும்பமும் பசியோடு வாடாதங்க ஐயா. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் வாழ வைக்க முடியும். காரணம் அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழ் உறவுகளை என் கூட இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்க எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு,
அறுக்கிற ஆளை தானே நம்பி ஓடுது ஆடி. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நம்ம தத்துவம் எல்லாம் ஒரு சில எடுத்து சொன்னாங்க. ஒண்ணுக்கு போயிட்டு வர்றவங்க போயிட்டு வாங்கங்க. நான் 10 நிமிஷம் மறுபடியும் மருதமணியோட வரேங்க. தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, முத்துக்கு முத்தாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் எங்கள் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக